ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு டேட்டா டேபிள். ஸோ டேட்டா டேபிள்னா உங்களுக்கே தெரியும். டேட்டா என்னன்னா சம்திங் இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்க போறீங்க. அது எப்படி இருக்கணும்னா, எனக்கு டேபிள் வைஸா இருக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, ஆ நம்மளோட ஸ்கூல் இல்ல காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் ஷீட் மாரி இருக்கா? அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நம்ம ஏஜ், நம்ம டேட் இருக்கும். நம்ம எந்த இயர் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும். தென் நம்மளோட நேம் இருக்கும். ஸோ இந்த மாரி இனிஷியலைஸ் பண்றது தான் வந்து டேட்டா டேபிள் சொல்லுவாங்க. இது ஆல் ஓவர் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இத எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பேக்கேஜ வந்து இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டோம். பேக்கேஜ் முடிச்சிட்டோன பிறகும் நம்ம ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்து இம்போர்ட் பண்ணோம். தென் வந்து நம்ம வந்து பில்டர வந்து இண்டிகேட் பண்ணோம். பில்டர இண்டிகேட் பண்ணா, இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் குடுக்க போறோம். அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன இருக்குன்னா, ஆ டைட்டிலா எனக்கு வந்து ஆ டிஸ்ப்ளே இருக்கணும். அதுல எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் வந்து இட்டாலிக் குடுக்குறேன். உங்களுக்கு இட்டாலி இல்ல, போல்ட்ல அப்படி குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ இட்டாலி டாட் வச்சீங்கன்னா, இட்டாலி, நார்மல் அப்படின்னு வரும். ஸோ நம்ம இட்டாலியில குடுக்கலாம். இட்டாலியில குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் என்னன்னா, வெயிட்ன்னு எத வந்து இண்டிகேட் பண்ணும்னா, போல்டு ஆ ஸோ இந்த மாதிரி திங்ஸ வந்து தான் இண்டிகேட் பண்ணணும் வெயிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டைல் எத இண்டிகேட் பண்ணும்னா, இட்டாலி இந்த மாரி நெறைய ஸ்டைல்ஸ் இருக்கா? அது மாரி இம்போர்ட் பண்றது தான் வந்து ஆ ஃபாண்ட் ஸ்டைல் சொல்லுவாங்க. வெயிட் வந்து போல்டு, நார்மல் கலர்ஸ் இது மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் இப்ப தான் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து குடுக்குறோம். நம்ம டேட்டாஸ எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட்டாஸ் வந்து காலம் வழியா தான் வரும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, டேட்டா காலம் சொல்லிட்டு நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ இது காலமா நம்மளுக்கு வேணும். ஸோ ரோவா இருக்குன்னா டேட்டா ரோ நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ காலம் ஃபர்ஸ்ட் காலம்ல நான் என்னலாம் போடணும்? காலம் நெறைய காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு என்ன போடணும்னு கேட்டா, எனக்கு ஒரு லேபிள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அந்த லேபிள் எப்படி இருக்கணும்? டெக்ஸ்ட். மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுல டெக்ஸ்ட், ஸ்டைல், ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே இனிஷியலைஸ் பண்ணலாம். லேபிள்ல எனக்கு டெக்ஸ்ட் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா, நேமா வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுல என்ன ஸ்டைல் இருக்கணும்? டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இது ஃபாலோட் பண்ணி இன்னும் வந்து இன்னொரு ஒரு டேட்டா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இது என்ன என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லேபிள் வந்து டெக்ஸ்ட்டா இருக்கும். ஸோ ஏஜா இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்குன்னா, நேமா இருக்கு. இங்க வந்து ஏஜா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு டைட்டிலா ஆக்ட் ஆகும். இதே போல இன்னொரு ஒரு டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணிக்கலாம். அது வந்து கலர்ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து டேட் ஆஃப் பர்த்தா மாத்திக்கலாம். இல்லைன்னா வந்து வேற எதனா டீட்டெயில்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கனாலும் லேபிள்ல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ இது வந்து காலமோட வைஸா நம்ம முடிச்சாச்சு. இப்போ காலம்ல நீங்க என்ன குடுத்துருக்க? நேம், ஏஜ், கலர். ஸோ இது வந்து மேல டாப் ஆஃப் த கார்னர்ல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரோல என்ன குடுக்கணும் அப்டின்னா, எனக்கு இது கீழ நேம்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இத்தன பேர் வேணும். அவங்களோட ஏஜ் வேணும். அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து எனக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்டின்னு யூஸ் பண்ணா, இதுக்கு வந்து டேட்டா ரோ அப்டின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம். முதல் டேட்டா நான் என்ன இனிஷியல் பண்றேன்னா, இப்ப இதுல வந்து குறிப்பிட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செல் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நம்ம காலம்க்குள்ள நம்ம ஒண்ணு இண்டிகேட் பண்றோம். அது எனக்கு ரோ வழியா வேணும்னா, ஒவ்வொரு காலமும் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ அது வந்து நம்ம செல்லுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செல்லுல எனக்கு என்ன இனிஷியலைஸ் பண்ணேன்னா, அவங்களோட பேர். ஸோ டெக்ஸ்ட் வந்து நான் ஜான் குடுக்குறேன். ஸோ அவங்களோட செல்லுல இன்னொரு டெக்ஸ்ட் என்ன குடுக்கணும்னா, எனக்கு ஏஜ்ன்னு இனிஷியலைஸ் ஆகணும். ஸோ 20 அவங்களோட ஏஜ். 3வது என்ன குடுக்குறேன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இதே போல இது எல்லாம் செல்லுல இருக்கும். இது எல்லாம் காலம் வழியா இருக்கும். ஸோ அவுட்புட் வரும்போது உங்களுக்கு எது செல்லு, எது காலம், எது ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதே போல நான் இன்னும் 2 வந்து டேட்டாஸ் வந்து இம்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள ஜான், மேக்ஸ், நெக்ஸ்ட் எட்வர்ட்ன்னு சொல்லிட்டு 3 பேர இனிஷியலைஸ் பண்றேன். அவங்க ஏஜ் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச கலர் குடுத்துருக்கேன். ஸோ இவ்ளோதான் காலம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்மளோட அவுட்புட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலிக் ஸ்டைல்ல வேணும். ஸோ இது எனக்கு என்னவா இருக்கணும்? எனக்கு வந்து லேபிளா ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து லேபிள். இதுக்காக தான் நம்ம வந்து காலம் சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இண்டிகேட் பண்ண. இது வந்து எனக்கு இட்டாலியில இருக்கணும், வித் போல்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒவ்வொரு டேட்டாலயும், ஒவ்வொரு ரோலயும் எனக்கு வந்து ஒரு ஒரு செல்லுல ஒவ்வொருத்தர பேர டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செல். இவங்களுக்கு பேரு ஜான். செகண்ட் செல்ல இருக்குது அவங்களோட ஏஜ். தேர்ட் செல்ல இருக்குது அவங்களோட ப்ளூ அவங்களோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல தான் நம்மளோட ஒரு செல் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், இது டேபிள் வழியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம்.